அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ கொடுக்கறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு படிக்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் படித்ததை ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு கொஷின் நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அது ஏன் தெரியலை, அந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை போய் ரீசெக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி அவர்கள். அடுத்த வேணா பாருங்கள், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். ஜியு போப். அடுத்த வினா, யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? ஆன்சர் உவேசா அவர்கள். ஓகேங்களா? உவே சாமிநாத ஐயர். அடுத்த வினா, வா என்ற சொல்லின் பெயரச்சம் என்ன? ஸோ பெயரச்சம்னா என்ன? ஆள முடிஞ்சால் அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். இதில் எது ஆள முடியுது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் என்ன? வந்த வந்த வருதா? ஸோ அப்போ அதுதான் பெயரச்சம். ஓகேவா? அடுத்தது, பெற்றான் வேர் சொல்லை கண்டறி. ஸோ வேர் அப்படிங்கிறது இந்த வேர். ஓகேங்களா? வேர்னா அதோட அடி நாதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெற்றான். ஆன்சர் என்ன? பெரு. ஒன்றை வந்து ஒன்று வாங்கு அப்படின்னு சொன்னால் தானே வாங்க முடியும். ஸோ அது மாதிரி பெரு அப்படின்னா பெற்றான், கடைசியில் அதான் முடியுது. ஓகேவா? அடுத்தது, அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது? அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் கோ அப்படிங்கிறது. அடுத்தவனா, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன? சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன? ஆன்சர் சமண சமயம். சமண சமயம். அடுத்த வினா, சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர் அனுமன். அடுத்த வினா பாருங்க, கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் உடம்பு. அடுத்த வினா, தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் எழுதியிருக்கார். அடுத்த வினா, நாத் தொலைவில்லை என்பதனை பிரித்து எழுதுக. நாத் தொலைவில்லை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஓரம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஓரம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மையம். ஸோ ஓரம் அப்படின்னா சைடு, ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா சென்ட்ரு. நடுவண் அரசு பெரியாரின் உருவமுறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு என்ன? நடுவண் அரசு பெரியாரின் உருவமுறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு என்ன? 1978. 1978. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்? புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்? வரதநஞ்சைய பிள்ளை. வரதநஞ்சைய பிள்ளை. ஓகேங்களா? பாவலேறு அப்படிங்கிறவர் பெருஞ்சித்தனார். கீழ்கண்ட நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எது? கீழ்கண்ட நூல்களில் இலக்கண நூல் இல்லாதது எது? ஆன்சர் என்ன? தேம்பாவணி தான் இலக்கண நூல் கிடையாது. மற்றபடி தொல்காப்பியம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நூல், தண்டி அலங்காரம், வீர சூழியம் எல்லாமே இலக்கண நூலில் வந்துடும். தேம்பாவணி அப்படிங்கிறது இலக்கண நூல் கிடையாது. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? சொல்லுக்கு அழுத்தம் தரும் ஒரு உயிரெழுத்து எது? ஆன்சர் ஏ. ஆ, உ, ஐ அதெல்லாம் அழுத்தம் கிடையாது. ஏ அப்படிங்கிறது ஒரு அழுத்த தரும் உயிரெழுத்தாக இருக்குது. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? ஸோ இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எகெயினும் ஒரு கிளாஸ் வந்து எடுக்கலான் இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஃபியூச்சர் மீன்ஸ் என்னென்னா, இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து லைவ் வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அன்னைக்கு இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா?
காரண சிறப்பு பெயர். ஆன்சர் என்னென்னா மரங்கொத்தி. ஓகேவா? ஸோ மரங்கொத்தி அப்படின்னா மரத்தை குத்துறதால அதுக்கு மரங்கொத்தி. அடுத்து பாருங்கள், காரணம் இருக்குல்ல, அதனால தான். சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் என்ன? சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம். சேர்ந்த. இசையாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இசையாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சயங்கொண்டார். அடுத்ததுனா, யாரோ ஒருவனுக்காக என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? யாரோ ஒருவருக்காக என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? பசுவையா. திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன? திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. அடுத்த வினா, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 2 உதடுகளை பொருத்துவதனால பிறக்கிற எழுத்து எது? அதாவது 2 உதடை பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்து எது? ஸோ நீங்கள் இதை எக்ஸாக்டாக ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். இப்பு இம்மு ரெண்டும் பொருந்துறதால இந்த இப்பு இம்மு தான் வரும். இல்லுலாம் வராது. ஓகேவா? இப்பு இம்மு தான் 2 உதடு பொருந்துறதால வர்றது. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடரில் வழுவு சொல்லற்ற தொடரை கண்டுபிடி. கீழ்காணும் தொடரில் வழுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் வழுவு சொல்லற்ற தொடர். மற்றபடிலாம் வழுவு சொல் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் சிலபஸ் வைஸ் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ அது இந்த குரூப் 2க்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு அது வந்து நல்லா யூஸ் ஆகும். குரூப் 2A மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்து வர கிளாஸஸ்லாம். ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.